வணக்கம் சார். வாழ்த்துக்கள். சார், துறைமுகம் தொகுதிக்கு விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க. விஜய் கட்சியின் சார்பாக வேட்பாளராக போட்டி போட போறதா தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க. துறைமுகம் தொகுதி களம் எப்படி இருக்கு? அதுங்க போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இப்போ குறிப்பிட்டு அப்படின்றது இல்லை. நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்குமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளனாக எல்லா பக்கங்களுமே இன்னைக்கு பேசுவதற்காக ஒரு பேச்சாளராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளனாக என்னோட பயணங்கள் நீண்ட நெடிய பயணமாக தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ச்சியாக தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. தமிழகம் முழுக்க சுற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தலைவர் தளபதியும் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதை தாண்டி துறைமுகத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் அந்த காலத்தில் துறைமுகம் பகுதியில் ஒரு சிஏவுக்கான எதிரான ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு. ஒருங்கிணைத்த ஒரு போராட்டத்தை கட்டமைச்சு 34 நாட்கள் அந்த போராட்டத்தை நான் முன்னாடி நின்று தலைமை ஏற்று நடத்தியிருக்கிறேன். சிஏஏ போராட்டம் சென்னையில் எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் வேண்டாம், இந்த போராட்டத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு தடியடிக்கு அப்புறம் ராத்திரி பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது என்னோட மெரினால ஜல்லிக்கட்டில் போராடிய இளைஞர்கள் அங்கே என்னை அடையாளம் கண்டுட்டு, அதே மாதிரி ஒரு போராட்டத்தை நம்ம இங்கே தொடங்கணும், அப்போ தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழலில் அரசியல் கட்சிகள் இயக்கங்களை தாண்டி உட்கார்ந்த 50 பசங்களை முன்னாடி நிறுத்துங்கன்னு சொல்லி அந்த 50 பேரையுமே உட்கார வச்சு பேசணும். அதுக்கப்புறம் தான் வண்ணாரப்பேட்டையில் ஷாஹின் பாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தணும், நடத்தணும். சார், அங்க பாத்தீங்கன்னா திமுகவோட கோட்டை துறைமுகம் பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அவர்கள் தான் அதெல்லாம் எல்லாமே சொல்லலாம். அந்த திமுகவினுடைய கோட்டை ஓட்டை எல்லாமே சொல்லலாம், அதுலலாம் மாற்றம் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா திமுகவினுடைய சென்னை, ஒட்டுமொத்த சென்னையும் திமுகவுடைய கோட்டைன்னு கூட சொல்லுவாங்க. சார், பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டுடைய ஒரு இடமா அது இருக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், போன தடவைக்கு முந்தின முறை ஏன் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தோற்று போனீங்க எல்லாருமே? அது கேள்வியா எழும்புதா இல்லையா? கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பதே மிகப்பெரிய திண்டாட்டமாக இருந்தது. விஎஸ் பாபுவை ஏன் கட்சியிலிருந்து அன்றைக்கு காலகட்டத்தில் எடுத்தாங்க? நாங்கள் குறைவாக வாக்கு வாங்கினதுக்கு காரணம் ஏன் வேலை செய்யலை, எதுக்காக இவ்வளோ இதாக இருந்ததுன்னு. அது ஏற்கனவே விஎஸ் பாபுன்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்ட செயலாளராக இருந்தார். இன்னைக்கு சேகர் பாபு எப்படி இருந்தாரோ அன்னைக்கு கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தர் விஎஸ் பாபுவா தான் இருந்தார். இன்றைக்கு சேகர் பாபு ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டா இல்லையா? இல்லை, அதில் பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டா அவங்க கட்சி கட்டமைச்சுக்கிறதை தவிர மக்கள் மத்தியில் என்ன இப்போ உங்களுக்கு பவர்ஃபுல் இருக்கு? மக்கள் உங்களை எல்லாமே கல்வி தானே ஊத்திக்கிட்டு இருக்கிறான். நீங்க மக்கள் கிட்ட என்ன ஒரு பெரிய ஒரு பேராதரவை எடுத்துட்டீங்க? உங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய இடத்துல நீங்க இருந்துட்டீங்களா? எதுவுமே இல்லையே. சார், விசிலுக்கு தடை நிறைய இடங்கள்ல கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க கண்டனம் கூட தெரிவிச்சு பேசியிருந்தீங்க நிறைய வீடியோக்கள்ல, நானுமே பார்த்தேன். ஆனா இன்றைக்கு விஜய் அவர்கள் சேலம்ல பேசினப்போமே அது சரிதானோ அப்படின்ற ஒரு பார்வை மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறாரு. 5000 ரூபாய் உங்க பணம் தான் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு காதுல விசிலடிங்க, செவில்ல விசிலடிங்கன்னு சொல்றாரு. இது ஒரு தலைவருக்கான சரியான பேச்சா? வேற என்ன சொல்றீங்க? இது எப்படி சரியானது நீங்க டிஃபைன் பண்றீங்க? ஒவ்வொருத்தர் அவர்கள் அதாவது தான் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்க பேச மாட்டேன், நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகளை பேச மாட்டேன், தொழிலாளர்களுடைய நலன் விரோத போக்குகளை பேச மாட்டேன், தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்களுடைய எதிரொலிகளை நான் கண்டுக்க மாட்டேன், மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டத்தை கண்டுக்க மாட்டேன், மாணவர்களுடைய போராட்டத்தை கண்டுக்க மாட்டேன்னா எல்லாத்தையுமே கண்ணு இருந்தும் பார்வையற்றவனாகவும் காது இருந்தும் செவிதிறன் கொண்டவனாகவும் நீ இருக்கிறன்னா உங்க காதுல விசில் வச்சு ஊததான் செய்யணும். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா சார், இப்போ நீங்க நாகரிகமான அரசியல் செய்யறோம், நாங்க யாரையுமே தவறா இது பண்ண மாட்டோம், நாங்க மக்கள் கிட்ட நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதான் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செவில்ல விசிலடிங்க, காதுல விசிலடிங்க, இதுதான் எஜுகேட் பண்றதா? ஏற்கனவே கட்டுக்கடங்காத கூட்டம் விஜயனுடைய பேச்சுக்கே சரியா கேட்க மாட்டாங்க, கீழே இறங்குங்கன்னு சொன்னா முத்தம் கொடுத்தாதான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்துக்கிட்ட போயிட்டு நீங்க விசிலடிங்க, நீங்க காதுல விசிலடிங்க, செவில்ல விசிலடிங்கன்னு சொல்றதுலாம் சரியா? கட்டமைக்கக்கூடிய கூட்டத்துல குடிச்சிட்டு அவன் தலைக்கு போதை ஏறி போய் நின்னுகிட்டு இருக்கான். அந்த கூட்டம் சரியில்லைன்னு தானே சார் உங்களை அதான் சொல்றேன். இவன் ஏறி நின்னுட்டு எனக்கு ஒரு முத்தம் தானா உங்க அண்ணன்ட்ட ஒரு அன்பை எதிர்பார்க்கறான். அவ்வளவுதான் சார். மேல நின்னு ஏறி எங்க நின்னான்றதெல்லாம் வேற விஷயம், புரியுதுங்களா? நான் என்ன கேக்குறேன்,
மக்களையும் மண்ணையும் சீரழிப்பது உங்க கண்ணுக்கு தெரியல. அவன் உங்களுடைய நீங்க இன்னும் சீரழிக்கிற மாதிரியான ஒரு இது கருத்தை சொல்ற சீரணி மாதிரி இல்லையா என்ன இது? செவில் இப்போ வந்து செவில்ல விசில் அடிப்போம்னு சொல்றது வந்து சரியா? அப்போ அது நான் சரியா நான் நாகரிகமான ஒரு சொல்லிடுறேன். விஷயமா? செவில்ல அடிங்கன்னு சொன்னாரா, செவில்ல அடிக்கிற மாதிரி விசில் அடிங்கன்னு சொன்னாரா? செவில்ல அடிங்கன்னு சொன்னாரு. செவில்ல அடிங்கன்னு ஆமா, சொன்னாரா? காதுல அந்த விசில் அடிங்க. காணொலியை பாப்போமா? திரும்ப பாத்துருவோம் சார், பாத்துருவோம், பாத்துருவோம் சார். தாராளமா பாத்துருவோம். ஒண்ணும் அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. காதுல பாத்துடலாம். விசில் அடிங்க, செவில்ல அடிங்கன்னு சொன்னாரா? வாங்கிட்டு காதுல விசில் அடிங்க, செவில்ல அடிங்க அப்படின்னு சொன்னாரு. அதுதான். அதாவது ஒரு கருத்துக்களை சொல்லும்போது என் தலையில் அடிச்ச மாதிரி இருக்குது, நம்ம என் செவில்ல அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ற. அதாவது ஒரு 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 உதாரணத்துக்காக சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் வன்முறையை தூண்டுவதுன்னு இல்லை. இப்போ வன்முறைன்னு நாங்க நான் சொல்ல சார். சொல்றேன், ஆல்ரெடி நீங்க வந்து இல்ல இந்த இல்ல மாதிரி அதான் இருக்கிறாங்க சொல்றேன். நான் என்ன கூட்டம். கேக்குறேன், அடங்கமறு, அத்துமீறு, திமிரு எழு, திருப்பி அடு, இது எஜுகேட் பண்றதா அன்எஜுகேட் பண்றதா சொல்லுங்க சார். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்ல சார். நான் அது கேட்டதுக்கு நம்மள பதில் வந்து ஸ்வேதா, வம்பிழுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க ஸ்வேதா, அந்த இடத்துல ஸ்வேதா, அடங்கி போகாதீங்க. ரிலாக்ஸா இருங்க. ஏன் பதட்டமா? பதட்டமெல்லாம் அடையல இல்ல சார். ஸ்வேதா, நீங்க நான் கேட்டது கம்பேரிசன் வந்து நான் நீங்க எதை கூட கம்பேர் ஸ்வேதா, பண்றீங்க நான் அப்படின்றத கேட்டதுக்கு சொல்லுங்க. உள்வாங்கிக்கங்க. ஆ, ஆ. அடங்கமறு, அத்துமீறு, திமிரு எழு, திருப்பி அடி, ம். இது எஜுகேட் பண்றதா எப்படின்னு கேக்குறேன். எஜுகேட் தான் பண்றாங்க சார். இந்த எஜுகேட் வேற தானே இல்லையா? அதைத்தான் சொல்றேன். ஆ. எங்கள் வாழ்வும் எங்களுடைய வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்குன்னு சொல்லும்போது சங்க வச்சு ஊதுறாங்கன்னா பாடையில போறாங்கன்னு அர்த்தமா? உங்களுடைய கணிப்பே உங்களுக்கு புரியல எனக்கு. சத்தம் எழுப்புன்னு சொல்றாரு. எதுங்க சார்? எங்க கான்டெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல சார். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை ட்விஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்றதான் இது நீங்க சொல்றது மூலமா அடங்க என்னால புரிஞ்சுக்க மறுப்பதும், முடியுது. அத்துமீறுவதும், திமிரு எழுவதும், திருப்பி அடிப்பதும் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறீங்கன்னா இது அந்த மாதிரியாவே இருந்துட்டு போகுது. என்ன பிரச்சனை? உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு அதுல காலத்துல இருந்திருக்கேன், விசில் ஊதுறதுனால திருமாவளவர்களோட போராட்டத்துல நான் வந்து பங்கு பெற்றிருக்கேன் அப்படின்லாம் நீங்க அது சொல்றீங்க. நியாயம் சொல்றேம்மா. நானு திருமாவளவன் வச்சிருக்கக்கூடிய தவறுன்னு நான் சொல்லலையே. அப்ப இதை நியாயப்படுத்துறீங்களே, இது சரின்னு சொல்றீங்களா? அந்த கான்டெக்ஸ்டும் இந்த கான்டெக்ஸ்டும் ஒன்னான்னு நான் கேக்குறேன். ஆமா, அது எதனால எழுந்ததுன்றது சரி. உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இது வந்து எதனால நான் வருதுன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். தெரியும். நான் இப்ப சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கடற்கரைக்கு சென்றிருந்தோம் குடும்பத்தாரோட. அப்ப போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்த கடற்கரையில மணல்ல இறங்கி போகும்போது ஒரே ஒரு காவலர், அங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த தண்ணியை நோக்கி கடற்கரையினுடைய அலையை நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு இங்க இருந்து விசில் அடிக்கிறார். ஒட்டுமொத்த கூட்டமும் திரும்பி பார்க்குது. அங்க போவாதீங்க வாங்கன்றார். ஒரு விசில் எல்லாத்தையும் ஆயிரக்கணக்கான பேரை கண்ட்ரோல் பண்ணுதா? ஆமா சார். அவர் காவலர்னு அதை அடையாளப்படுத்துறது அந்த விசில் தான் இல்லையா? சத்தம் எங்க கேக்குதுன்னு திரும்பிய பிறகுதான் அவர் காவலர்ன்றதை அடையாளப்படுத்தப்படுறாரு. அப்போ ஒரு திருடன் ஓடும் போதும் காவலர் விசில் அடிக்க தான் செய்வார். நான் தயாராயிட்டேன்னு அந்த பால் உள்ள உட்காந்து கத்தும் போதும் அது விசில் அடிக்க தான் செய்யும். சாப்பாடு தயாராயிடுச்சுன்னு சொல்லும் போது ஆவி பறக்க அது விசில் அடிக்க தான் செய்யும். நாங்க தயார் ஆகிட்டோம்னு சொல்லக்கூடியதுதான் விசில் சத்தம். ஒரு போர்களை வந்து ஒரு போர் படையை கட்டமைக்கக்கூடிய மன்னன் அங்க இருக்கிறான்னா அங்க சங்கு முழங்கும். புரியுதுங்களா? அங்கிருந்து சங்கு முழங்கக்கூடிய சத்தங்கள் கேட்குமா கேட்காதா? எங்களுடைய படை போருக்கு தயாரா இருக்குன்றத அப்படிதான் அறிவிப்பாங்க. அந்த சத்தங்கள் செவில்ல ஊதலாம், தலையில ஊதலாம், காதுல ஊதலாம், எப்படி வேணுமோ ஊதலாம். எப்படி சார் ஊதுவீங்க? இது நல்லா செவில்ல அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றேன் இல்லையா? அது எனக்கு இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், அந்த மாதிரி பேச்சுவார்த்தை வழக்கு நடைமுறையில இல்லைன்னு சொல்லுங்க. சரி சார். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை வந்து விமர்சிக்கிறாரு. இவங்களை பத்தி சொல்லல, அவங்கள பத்தி நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து பாஜகவை தான் சொல்றாங்க. இவங்க வந்து ஆட்சியிலே இல்ல, அவங்க இங்க இருக்காங்க, மக்கள் தான் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்களே, அவங்கள பத்தி நான் ஏன் பேசணும்ன்ற கேள்வியை வைக்கிறாரு. அப்ப கூட பிஜேபி அப்படின்ற அந்த ஒரு கட்சியினுடைய பெயரை சொல்ல தவறிட்டாரு, ஏன் சொல்ல மாட்டாரு? இல்ல உங்களுக்கு நீங்க ரொம்ப அண்ணன் தாவேக்காவை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதனால ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் எப்பவும் சொல்றேன், அவர்களுக்கு நீங்க ஒரு பேரை வைக்க சொல்றீங்க. அவன் திருடன் நான் சொல்றேன். ஆரம்ப காலகட்டத்துல எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கிறோம். இல்ல, உங்களுக்கான கேள்விக்கான பதில தான் நான் தந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அவன் திருடன் சொல்றோம். இந்த நாட்டின் சரியாக ஆளல, அவ்வளவுதான். யார் திருடன்? பெயர் சொல்லணும்ல, பெயர் சொன்னாதானே அவன் திருடனுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும் இல்லையா? திருடருக்கு பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அவன் திருடன், அவ்வளவுதான். அவன் டெலிட் செய்யப்பட்டவன் சொல்லிட்டாரு. யாரு? ஆட்சியில இல்லாதவன். அவனுக்கு யாரு? அது யாரு? அதிமுகவா?
அதிமுகவுக்கு யாரு, அதிமுகவுக்கு இப்ப ஜெயலலிதாவுக்கு யாரு, எம்ஜிஆர், இப்படி நீங்க ஒன்னொன்னா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இல்ல இருக்க சார், போறீங்களா? ஆட்சியில இல்லாம பல கடந்த கட்சிகள் காலம் இருக்கு. ஆட்சி செய்தவர்களும் ஆட்சியில கூட்டணியில இருப்பவர்களையும் வெறுத்துட்டாங்க மக்கள்னு சொல்றாரு. உண்மையா பொய்யா? அந்த பக்கம் அவங்க இன்னைக்கு ஆட்சி அமைக்கல. அவங்க 10 ஆண்டுகள் சிறந்த ஆட்சியை கொடுத்திருந்தா மக்கள் 3வது முறையும் தேர்ந்தெடுத்திருக்க போறாங்க. நிராகரிச்சுட்டாங்க. அதே நிலைதான் இன்னைக்கு உங்களுக்கு தொடருதுன்னு சொல்றாரு. இன்றைக்கு 5000 ரூபாய் வந்து நான் முன்பணமா வந்து கொடுக்குறோம். இந்த உரிமை தொகை வந்து கொடுக்க முடியாம போயிரும் தேர்தல் சூழல்ல. அதனால நான் முன்பணமா கொடுக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து இன்றைக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. எல்லா மகளிருக்கும் அவங்களுடைய அக்கவுண்ட்ல போய் சேர்ந்திருக்கு. இத பற்றி உங்களுடைய கருத்து எவன் என்ன அப்ப சார்? ஓட்டு போனான்னு கேக்குறேன். உதயநிதி கேட்டார் இல்லையா? அதை நான் திரும்ப கேட்கிறேன். ஓகே, நான் ஓகே, தனிப்பட்ட முறையில கேட்கல. ஓகே, ஓகே, எவன் அப்ப ஓட்டு போனான்னு தெரியல. ஓகே. அதாவது என்ன இப்ப இதை நீங்க சொல்லுங்க. ஒரு ஊடகவியலாளரா நீங்க படிச்சிருக்கீங்க, ஜேர்னலிசம் முடிச்சிருக்கீங்க. நீங்க உங்களுடைய மனசாட்சியோட சொல்லணும் அப்படின்னா மனசாட்சியோட சொல்ல மாட்டீங்க ஜேர்னலிஸ்டுகள். எப்படி சார்? அது என்ன சார் அப்படி சொல்ல மாட்டோம்னு கதிரவனுக்கு நீங்க சொல்றீங்க? இறங்கி தரையில இறங்கி போராட்டம் நடத்திருக்க வேணாமா? ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசியலும் முடக்கிருக்க வேணாமா? ஜனநாயகத்தினுடைய 4வது தூணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்போ ஒட்டுமொத்த சமூகம் இன்னைக்கு உங்க பின்னாடி திரண்டு நின்றுக்கணுமா வேணாமா? எல்லா ஜனநாயக சக்திகள் அமைப்புகளும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணல? அவன் ஒரு செய்தியாளர் கனிம வள கொள்ளையை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில தானே போய் எடுத்திருக்கிறான். ஒரு எம்எல்ஏக்கு எங்க இருந்து அவ்வளவு திமிரும் திருட்டுத்தனமும் வந்தது? அப்போ தான் அடிக்கக்கூடிய கொள்ளையில ஒருத்தனை கொலை பண்ணா கூட பரவாயில்லன்னு ஒரு எம்எல்ஏ நினைக்கிறானா, அவனுக்கான அதிகாரம் யார் கொடுத்தது? இது ஜனநாயக நாடா இல்லையா? அப்போ ஒரு பத்திரிகையாளனால சுதந்திரமா போய் ஒரு செய்தியை சேகரிக்க முடியலன்னா இங்க ஜனநாயகம் கேள்விக்குறியாகுதா இல்லையா? இது திராவிட மாடலா? இதைதான் முன்னெடுக்கிறீங்களான்னு கேக்குறேன். அப்ப அதை பேசக்கூடாது. எங்களுக்காக நீங்க பேசிருக்கலாம், எங்களுக்காக நீங்க போராட்டம் பண்ணிருக்கலாம். எல்லா காணொளிகளிலும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த பத்திரிகை மறுக்க தாவேகா சார்பா போராட்டம் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி சொல்றேன். தாவேகா சார்ந்து அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஆளும் கட்சி நீங்க வந்து அத்தனை பேரையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் தானே. உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்தா குறைஞ்சபட்சம் அந்த எம்எல்ஏ தகுதி நீக்கம் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கணுமா இல்லையா? வேங்கை வயல்ல என்ன நடந்தது அதே கொடுமை தானே இங்க பண்ணீங்க. அடிபட்டு வந்திருக்கக்கூடிய அதே செய்தியாளர் மீது நீங்க வழக்கு பதிவு செய்யறீங்களே, எப்பேற்பட்ட புனிதமான காவல்துறையை நீங்க கையாண்டுகிட்டு இருக்கிறீங்க? அதுக்குதானே அண்ணன் இன்னைக்கு கேட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பொறுப்பு டிஜிபியோட இன்னைக்கு வச்சிருக்கீங்களே, திருப்பியும் நீங்க அதே அந்த அவருக்கு காலம் முடிய போகுது. திருப்பியும் நீங்க அடுத்தது பொறுப்பு டிஜிபியை தான் போட போறீங்களா? ஒரு நிலையான டிஜிபியை போடுறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்லையே. எப்படி ஆட்சியும் அதிகாரம் சட்டமையும் ஒழுங்கி பாதுகாக்க போறீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. நான் உங்களை போல பத்திரிகையாளர் நண்பர்களுக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பத்திரிகையாளர் நண்பர்கள் பேசுறீங்க சார், நன்றி சார். ஆனா இது வந்து ஏன் விஜய் அவர்கள் இன்னும் காட்டமா பேச மாட்டாரு? தலைமையில இருந்து எங்களுக்கு வர மாட்டேங்குதே அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். இப்போ அண்ணன் வந்து சேலம் பார்த்திபன் அண்ணன் வந்து அந்த மாவட்ட செயலாளர் வந்து ஒரு சாட்டை கொடுத்தாரு. அதை கொண்டு வந்து ரோட்ல வச்சு அடிக்க சொல்லுவோமா அத்தனை பேரையும்? என்னம்மா காட்டம் வேணும் உங்களுக்கு? இல்ல சார், இப்போ அவரே சொல்றாரு, நான் மக்களுக்காக வந்து போராட்டம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், நான் வந்து இறங்கி உங்களுக்காக வந்து நிறைய போராட்டம் பண்ண தயாரா இருக்கேன்னு அவர் மேடையில பேசியிருக்கிறாரு. எப்போ இறங்கி பேசுவாரு? பேசுங்க, எல்லா மீடியாக்களும் பேசுங்க. இது வந்து இப்ப ரொம்ப மக்களை வஞ்சிக்க கூடியது. மக்களுக்கான இப்போ வந்து இப்ப மகளிர் உரிமை தொகையை வந்து இத்தனை நாளா கொடுக்கக்கூடியதை சரியா கொடுக்க முடியல. விடியல் பயணம் சொன்னீங்க, அந்த பேருந்துகளை ஒழுங்கா இது பண்ண முடியல. அந்த பேருக்கு முறையா இன்சூரன்ஸ் எந்த வண்டிக்கும் இல்ல, ஒழுங்கா பெயிண்ட் அடிச்சு இல்ல ஒழுங்கா டயரை போட்டு கூட உங்களால வண்டியை ரன் பண்ண முடியல. எல்லா வண்டியும் போகும்போது எல்லாமே ஷவர் பாத் எடுத்துக்கிட்டு தான் மழை நேரத்துல போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்துறதுக்கு காசு இல்ல, சாலைகளை அமுல்படுத்துவதற்கு காசு இல்ல. எத்தனையோ பேர் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. கூலி தொழிலாளர்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மருத்துவ பணியாளர்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க, டாக்டர்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, செவிலியர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பேருந்து தொழிற்சங்கத்தின சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு மடிக்கணினியும் டேப்னு சொல்லக்கூடியதுக்கு காசு இல்லை. இன்னைக்கு கொடுத்திருக்கிற சைக்கிளை பசங்க வீலு தனியா பெடல் தனியா கையில எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆட்சியை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப 5000 எங்க இருந்து வந்ததுன்னு கேளுங்க. இல்ல, லேப்டாப்புக்கு எல்லாம் காசு இல்லைன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் எப்படி சொல்றீங்க சார்? அவங்க 10 லட்சம் மாணவர்களுக்கு நாங்க லேப்டாப் கொடுத்துட்டோம்னு தானே திமுகவுல இருந்து சொல்றாங்க. இந்த 4.5 வருஷத்துல என்ன கொடுத்திருக்கீங்கன்னு டேட்டா இல்ல, இப்போதானே அறிவிச்சிருக்காங்க சார். இப்போ அறிவிச்சு இப்ப மாணவர்களுக்கு நாங்க 3ஆம் ஏற்கனவே கொடுத்தீங்களே இலவச வைஃபை கனெக்ஷனோட டேபுக்கு வழங்கப்படும். அது ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு தானே இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது. நீங்க ஏன் கொடுக்கல? அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க ஏன் கொடுக்கல? இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவங்க கொண்டு வந்த திட்டத்தை நீங்க நிறுத்தி வச்சு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட ஆட்சியும் இல்லை, அதிகாரமும் இல்லை, பண்றதுக்கு பணமும் இல்லை. ஒட்டுமொத்த 5 லட்சம் கோடியும் கடன் வாங்கி சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்போ எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு? எப்படி 5000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க?
ஜிடிபி லெவல் உயர்ந்துருச்சா? நாட்டுல தமிழ்நாடு பொருளாதாரத்துல முன்மாதிரியா மாறிடுச்சா? 5000 எடுத்து ஒரு சாமானியருக்கு கொடுக்கக்கூடிய நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை நீங்க கொடுக்கல. அரசு கடன் வாங்கக்கூடிய பணத்துல இருந்தா கொடுக்க போறீங்க. கொள்ளையடிக்கக்கூடிய பணம் அவர்களுடைய வீட்டுக்கு தான் போக போகுது. நீங்க அடிக்கிறீங்களோ அடிக்கலையோ வரக்கூடிய அத்தனை பேருடைய இதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. சொல்றீங்க சார். ஆனா அடிப்படையில மகளிர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு தான் சப்போர்ட் போகுதுன்ற கருத்தும் இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது அப்படிதான் போகும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அப்படி சப்போர்ட் அதிகமாக இருந்திருந்தா நீங்க இன்னைக்கு திருப்பி 5000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பொங்கலுக்கு கொடுத்த 3000 பெரிய விஷயம். இது உரிமை தொகை மாதம் கொடுத்துட்டு இருக்கக்கூடியது முன்கூட்டியே கொடுக்கும். அடுத்த 3 மாசத்துக்கு வராததான் இப்ப கொடுக்க போறாங்க. எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? எலெக்ஷன் டைம்ல வந்து கொடுக்க முடியாம அந்த உரிமை தொகை எப்படி கொடுக்க முடியாது? அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டிருக்குன்னா திட்டங்கள் செயல்படணுமா இல்லையா? இல்ல அதை முடக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் என்ன திட்டம் இருக்கு? அப்போ நீங்க போடக்கூடிய திட்டத்தை முடக்க போறாங்கன்னா அப்போ உங்களோட பெரிய சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இப்ப கொடுத்தா எலெக்ஷன் டைம்ல கொடுத்தா தானே சார் ப்ராஃபிட். இப்போ அப்ப எதுக்கு கொடுக்கணும்? இன்னும் 3 மாசம் இருக்கு. அதனால இப்பவே கொடுக்குறாங்கன்னா அப்ப நீங்க சொல்ற மாதிரி வாக்கு தான் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னா அந்த எலெக்ஷன் டைம்ல 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கலாமா? இப்ப இன்னும் ஒரு வாரத்துல தேதி அறிவிக்க போறாங்கம்மா. அப்ப இப்ப கொடுக்காம வேற எப்ப கொடுக்க முடியும் உங்களால? அடுத்த 10ஆம் தேதிக்கெல்லாம் டைம் இல்லையே. தேதி அறிவிக்க போறாங்க இல்ல? அப்ப அறிவிச்சிட்டாங்கன்னா உங்களுடைய வேலைகள் என்ன? அதனால இப்ப கொடுத்துருக்காங்க. ஆமா. இத மக்கள் வந்து நினைவு வச்சு முட்டைக்குள்ள மூக்குத்தி வச்சு கொடுக்கறதெல்லாம் திமுகவினுடைய ஃபார்முலா. தெரியாதா? தெரியுமா உங்களுக்கு? அவிச்ச முட்டை இருக்குல்ல, அதுக்குள்ள மூக்குத்தி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. வெங்காயத்துக்குள்ள ஃபார்முலா, அவங்களுடைய ஃபார்முலா. இங்க வந்து கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஒருபோதும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் எந்த இடத்துலயுமே எந்த நிவாரண பணத்தையும் நான் வாங்கி ஆனா இதை பார்த்திருக்கீங்க, இந்த மாதிரி கொடுத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ நண்பர்கள் கட்சியில சார்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, எப்படி பணம் கொடுப்பாங்கன்றதெல்லாம் இருக்கும். ஒரு மளிகை கடையில பணம் கொடுத்துருவாங்க, அங்க போயிட்டு அவங்க மளிகை கடையில பொருள் வாங்குற மாதிரி பொருள் வாங்குவாங்க, ஜிபே பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே சார், இப்போ எடப்பாடி அவர்களையும் வந்து கேக்குறாங்க, மத்தவங்க உருவாக்குன கட்சியை வச்சுட்டு நீங்க வந்து இப்போ இருந்துட்டு இருக்கீங்க, மத்தவங்களுடைய உழைப்புலதான் நீங்க இப்ப கட்சி நடத்துறீங்க அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனம் வைக்கிறாரு. விஜய் அவர்கள் தான் அதை பேசியிருக்கிறாங்க சேலம் மேடையில. அதை வந்து நீங்க எப்படி கவனிக்கிறீங்க சார்? இப்போ அதிமுக கட்சியை வந்து இப்போ பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா அது மற்றவர்களுடைய உழைப்புல வந்த கட்சி, மற்றவர்கள் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. உங்களால சேலஞ்ச், உங்களால முடிஞ்சா நீங்க வந்து ஒரு புது கட்சி நீங்களே உருவாக்கி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அன்னைக்கு வந்து பல பேர் சொன்னாங்க, அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய இவர் டிடிவி தினகரன் உள்பட சொன்னார், அன்னைக்கு கட்சியை யார் அந்த போஸ்டிங்கை யார் ஏலத்துல எடுத்ததுன்னா எடப்பாடியாரு எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அங்க என்னென்ன கூத்து நடந்ததுன்னு கருணாஸ் வெளிப்படையா சொன்னார். இவங்கெல்லாம் 5 வருஷம் அதுக்கப்புறமா எம்எல்ஏவா வேற இருந்தாங்க. அதுதான் மிகப்பெரிய கேவலமே. புரியுதுங்களா? அப்படி அங்க வந்து இப்ப ஏலம் நடந்தது, ஏலத்துல ஹையஸ்ட் பிட்டராக அவர் இருந்தார், ஏலத்தை எடுத்தவராக எடப்பாடியார் இருந்தார். இதுதான் நடந்தது. அப்போ ஒரு கட்சியை கட்டமைக்கக்கூடியதும் அதனுடைய வலிமையும் உங்களுக்கு தெரியாது, தொண்டர்களுடைய போராட்டமும் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அதிமுகவுக்குன்னு ஒரு வரலாறுகள் இருக்கு. நீங்க அடிப்படையில இருந்து வந்தவராக இருக்கலாம், ஆனா அந்த பதவி உங்களுக்கு மக்கள் கொடுத்ததான்னு கேட்டா இல்லை. அது செங்கோட்டையன் அவர்களுக்கு போனது, ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு இல்லை, அவர் அதுக்கு தயாரான சூழல்ல இல்லைன்னும் போது அந்த கட்சி இவர் கையில போயிடுச்சு. ஆனா கொடுத்தவங்க உள்ள போயிட்டாங்க. திருப்பி வந்து தர்ம யுத்தம் நடத்தினாரு. தர்ம யுத்தம் நடத்தினவர் ஒரு பக்கம் போயிட்டாரு. இன்னைக்கு திமுக தான் எதிரின்னு சொல்லக்கூடியவர்களை போய் சந்திப்பதும் இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா இருக்கா இல்லையா? அதிமுக இப்ப இவ்வளவு நாள் விமர்சனம் பண்ணாம கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருந்துட்டு இப்ப கூட்டணி இல்ல அப்படின்றதுனால இப்போ விஜய் இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறாரா? ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே தப்பா பேசுறீங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரலா நான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இதை தாண்டி அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தண்ணன் அவர்களுமே பதிவு செஞ்சிருக்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்றத பல நேரங்கள்ல நடத்தவே இல்லை. மாயையும் கற்பனைகளையும் நீங்க கட்டமைச்சுக்கிட்டு திமுக சொல்லக்கூடிய ஒரு பேச்சை வச்சுக்கிட்டு எங்க அதாவது ஆனா இப்ப எங்களுக்குமே சோர்சஸ் வந்து கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சின்னு எப்ப சொன்னார்? சமீபத்துல கொடி பறந்ததை பார்த்துட்டு சொன்னாரு. அப்ப கூட நான் சொன்னேன், இப்பேற்பட்டவர்களுக்கு மத்தியில தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் துணை போகாதுன்றத நான் சொன்னேன். சொன்னா இல்லைங்களா? நம்ம சமயம்லயே பேசியிருக்கோம் அதை பத்தி.
இப்பவுமே சொல்றேன், இன்னைக்குமே சொல்லியிருக்கிறாரு, ம். பாசிசவாதிகளோட நேரடியாகவோ மறைமுகமாவோ கூட்டணி கிடையாது, நேரடியா இவங்க கூட்டணியில இருக்கிறாங்க, மறைமுகமா யார் கூட்டணியில இருக்கா, திமுக இருக்கு ம். அப்படின்றத பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஆனாலுமே பெயர் சொல்லலையே. ஓகே, பிஜேபியை தான், திமுகவை தான், ம். போதுமா? சரி, நீங்க சொல்றீங்க, அதனால நாங்க எடுத்துக்கங்க, ஓகே. அவரோட குரலா தான் நான் பேசுறேன். ஓ, அதாவது எல்லாரும் விஜய் அப்படின்ற அடிப்படையில சொல்றீங்களா? அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் போதும். பட் இருந்தாலும் விஜய் அப்படின்றது ஒரு நபர் தானே சார்? இல்ல அவர் அது அப்படி ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றீங்களே. அவர் அப்படி சொல்லலையே. 234 தொகுதிகளிலும் யார் நிப்பான்னு சொல்லியிருக்கிறார். ம். யார் நிப்பான்னு நீங்களே சொல்லுங்க சார், உங்க தலைவர் சொன்னதுதான். ஏங்க அவர் சொன்னதை இப்ப நீங்க தானங்க சொன்னீங்க. 234 தொகுதியிலும் நான் தான் நிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் நிக்கிறார். அதனால எல்லாருமே விஜயா? அவர் தான் நிக்கிறாருன்னு அப்ப சொல்றேன். ஒரே ஆள் தான் அவங்க கட்சியில. அவர் தான். அப்போ ஒரே ஒரு ஆள் கொண்ட ஒரு கட்சி தாவேகா. அதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த பேரையும் சமமாக ஒரே கோட்ல வச்சு பார்ப்பதுல பெருமை அடையுது. இங்க சிறுபான்மை பெரும்பான்மை நான் சொன்னாரு 20 பேர் தான் தாழ்த்தப்பட்டவன் விசிகேல இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி அது ஒரு சர்ச்சையாச்சு. எந்த இப்ப 20 பேரும் 20 பேர் தான் விசிகேல இருக்காங்க, அவங்களும் இப்ப எங்க கூட வந்துட்டாங்கன்னு சொல்லி மேடையில பேசி அது சர்ச்சையாச்சு. எல்லாமே சேர்ந்து ஒருத்தரா இருக்கிறதுல தப்பே கிடையாது. அதே மாதிரி இப்ப தாவேகால ஒருத்தர் தான் இருக்காங்க. அதுல தப்பே கிடையாது. சரி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. வாழ்த்துக்கள்.